தமிழ்நாட்டின் மையத்தில் அமைந்துள்ள மணியூர் என சிறிய கிராமம் பசுமையான வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும் சூழ இயற்கையின் அருமை முழுமையா வெளிப்படும் ஒரு இடம். இங்கு காலங்கள் மெல்ல நகரும். ஒவ்வொரு காலைவும் பசுமை மற்றும் புனிதம் நிறைந்தது. இந்த கிராமத்தின் நாட்கள் பாரம்பரியத்தின் நிழலியல் பழமையான கோயிலின் மணியோசையுடன் மக்களின் வாழ்வை அமைதியா வடிவமைக்கின்றன. திருவிழாக்கள் பழக்க வழக்கங்கள் இங்கு இன்னும் உயிரோடு இருக்கின்றன. நகரத்தின் வேகமான வாழ்க்கையிலிருந்து விலகி ஜமீன்தாரின் மகன் கவின் பல வருடங்களுக்கு பிறகு கிராமத்துக்கு திரும்பி வந்தான். அவன் தன் குடும்பத்தின் செல்வத்தையும் மரபையும் இயற்கையிலும் கவிதையிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான். வயல்வெளிகளில் நடந்து கவிதை எழுதும் அந்த அமைதி அவனுக்கு புதிய உலகத்தை தந்தது. அந்த கிராமத்தில் குயவனின் மகள் அஞ்சலி களிமண்டை அழகா வார்த்தெடுத்தார். அவளது கைகளிமண்டில் உயிர் ஊற்றின. அவளது கலைத்திறன் வறுமைக்கும் சவால்களுக்கும் எதிரா ஒரு அமைதியான கிளர்ச்சியா இருந்தது. அவள் உருவாக்கும் பானைகள் கிராமத்தின் பெருமை. கவினின் உலகம் மலையின் மீது இருந்த பெரிய வீடு, செல்வமும் மரபும் நிறைந்தது. அஞ்சலியின் உலகம் சூளை அருகே இருந்த எளிய குடிசை, ஆனால் கனவுகளும் நம்பிக்கையும் நிறைந்தது. விதி பருவமழை போலவே அவர்களுக்கு இடையிலான எல்லைகளை அழிக்க தொடங்கியது. இங்கிருந்துதான் மணியூரின் மெல்லிய காற்றில் அவர்களின் கதை ஆரம்பமாறு. ஒரு கொளுத்தும் மதிய வேளையில் கிராமம் முழுவதும் வெயிலின் தாக்கம் பரவியது. எல்லோரும் தங்கள் வீடுகளில் ஒளிந்திருந்தனர். ஆனால் அஞ்சலி மட்டும் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு சென்றார். அஞ்சலி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்த களைப்பில் தாமரை குளத்திற்கே சறுக்கி விழுந்தார். கவின் ஆலமரத்தடியில் கவிதையில மூழ்கியிருந்தான். அவளது சத்தம் அவனை வழி திழச் செய்தது. அவளது கூடம் உடைந்து தண்ணீர் தரையில கொட்டிய போது கவின் அவளை சரியாக பிடிச்சுக்கிட்டான். அவன் உதவியால் அவள் மீண்டும் நிலைநிறுத்தினான். ஒரு நொடிக்கு அவளின் கண்கள் சந்தித்தன். அந்நியர்களா இருந்தோம். திடீரென ஒருவரையொருவர் கண்டனர். அந்த பார்வையில் ஒரு புதுமை இருந்தது. கவின் அவளது குழி விழுந்த கூடத்தை திருப்பி கூட்டபோது அவனது மென்மையான அக்கறை நிலைத்திருந்தது. அஞ்சலி அதனை உணர்ந்தாள். அஞ்சலி பதற்றத்துடன் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவசரமா சென்றான். அவளது மனதில் ஏதோ புதிதாக தோன்றியது. ஆனா அந்த தருணம் இருவரின் இதயங்களிலும் ஒரு விதையை விதைத்தது. அந்த சந்திப்பு அவர்கள் நினைவில் நீண்ட நாட்கள் பதிந்தது. ஒரு ஃபிளீட்டிங் சந்திப்பு, ஆனா கிராமம் ஒருபோதும் பழையபடி இருக்காது. அந்த நாள், அந்த இடம் இனி அவர்களுக்கு என்னும் மறக்க முடியாததாக மாறியது. என்சீன். அந்த சந்திப்பு கவினை குயவ தெருவுக்கு இழுத்து வந்தது. அந்த தெருவில் கலக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு நுண்ணிய பாலம் இருந்தது. அங்கே அவன் அஞ்சலியின் கலைத்திறனை தூரத்தில் இருந்து ரசித்தான். அவளது வெல்கள் களிமண்டில் உருவாக்கும் அழகு அவனை ஆச்சரியப்படுத்தியது. அவளின் உரையாடல்கள் வெட்கமான புன்னகைகளுடனும் களிமண் மற்றும் கவிதையை பற்றிய கேள்விகளுடனும் தொடங்கன். அந்த உரையாடல்கள் அவர்களுக்கு புதுமையான உற்சாகத்தை ஏற்படுத்தன். பின்னர் பகிரப்பட்ட கனவுகளின் ரகசிய சரங்கா வளர்ந்தான். அந்த கனவுகள் அவர்களின் உள்ளங்களை மெதுவா இணைத்தன். அவன் அவளுக்கு புத்தகங்களை கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு விளக்குகளை பரிசீலித்தான். பரிமாற்றங்கள் அவர்களின் நட்பை மேலும் வலுப்படுத்தின. இந்த திருடப்பட்ட தருணங்களில் அவர்கள் கவினும் அஞ்சலியும் மட்டுமே சாதி மற்றும் வறுமைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சிருந்தான் மக்கள். அந்த உலகில் அவர்கள் சுதந்திரமாயிருந்தனர். அவர்களின் பிணைப்பு ஒருமுறை பலவீனமாயிருந்தது, ஒவ்வொரு சந்திப்பிலும் வலுப்பெற்றது. அந்த உறவு அவர்களுக்கு புதிய நம்பிக்கை அளித்தது. காதல் அமைதியா அவர்களின் விதியை மீண்டும் எழுதி கொண்டிருந்தது. அந்த காதல் அவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக பரவியது. அழுத்தம் அதிகரித்ததா கவினும் அஞ்சலியும் தாமரை குளத்திற்கே விடிய காலையில் கடைசியாக சந்தித்தனர். கவின் நகரத்துக்கு சென்று பாரம்பரியத்துக்கு அப்பால் கால செலுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க சபதம் செய்தான். அஞ்சலி காத்திருப்பதாகவும் ஒரு கலண்டராகவும் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தாள். அவர்களின் பிரியாவிடை ஒரு முடிவல்ல, மாறாக அவர்களின் சொந்த விதியை வடிவமைப்பதற்கான ஒரு ஒப்பந்தம். சூரியன் உதித்த போது நம்பிக்கை விருத்திய மிஞ்சியது. அவர்களின் பயணம் நீண்டதாயிருக்கும், ஆனா காதல் விடியல போல் ஒரு வழியை கண்டுபிடிக்கும்.